வணக்கம். நாம காணொளி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். தலைப்பே கொஞ்சம் எப்படி சொல்றது, பரபரப்பா இருக்கு. உலகையே அச்சுறுத்திய இணையத்தில் வைரலான இறந்த பெண். இது 1951ல மேரி ரீசர்னு ஒரு பெண்மணி இறந்து போனதை பத்தி பேசுது. சரி. இது ஒரு சாதாரண மரணம் இல்ல, ரொம்பவே விசித்திரமான ஒண்ணுன்னு அந்த வீடியோ சொல்லுது போல. ஆமா, அந்த காணொளி படி அதான் சொல்லுது. 1951ல அமெரிக்கால செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், புளோரிடால நடந்ததா சொல்றாங்க. அந்த மூலத்துல இடம் கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல. அமெரிக்கா சிகோசி. ஆமா, அது ஒருவேளை டிரான்ஸ்கிரிப்ஷன் எரரா இருக்கலாம். ஆனா பொதுவா வரலாற்று பதிவுகள் படி அது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தான். அங்க மேரி ரீசங்கிற பெண்மணியோட உடல் அவங்க வீட்லயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த நிலைமை, அதான் இங்க மர்மமே. உடல்நிலை பத்தி என்ன சொல்றாங்க? ஏன்னா வைரலான இறந்த பெண்ணுன்னு சொல்றாங்கல்ல. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த மூலம் சொல்றது படி அவங்க உடல் கிட்டத்தட்ட முழுசா எரிஞ்சு சாம்பலா போயிருக்கு. முழுசாவா? ஆமா, மூலத்துல சில வரிகள் இருக்கு. ரீ மு க கன் தந்து அட்டரி அப்படின்னு. அது சரியா புரியல. ஓ, அது அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வர தப்பா இருக்கலாம். ஆனா அர்த்தம் என்னன்னா, உடல் பெரும்பாலும் சாம்பல் தான். ரொம்ப ஆச்சரியமா சில பகுதிகள் மட்டும் மிஞ்சி இருந்ததா சொல்றாங்க. சில பகுதிகள்னா? அதுவும் சரியா தெளிவா இல்ல. மூலத்துல அகாரி பாடி, அகார் டிரா பாடி பசார்னு இருக்கு. ஒருவேளை ஒரு கால் பகுதி இல்லனா அவங்க போட்டிருந்த செருப்பு அது மட்டும் மிஞ்சிருக்கலாம். என்ன சொல்றீங்க? உடல் முழுசா சாம்பலாகி கால் மட்டும் மிஞ்சிருக்கா? இதுவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆமா. சரி, அப்போ அந்த ரூம், வீடு, அது எப்படி இருந்துச்சு? தீ பிடிச்சா எல்லாம் எரிஞ்சிருக்கணுமே. இங்கதான் விஷயமே இன்னும் சிக்கலாகுது. அந்த காணொளி முக்கியமா சொல்ற விஷயம் இதுதான். உடல் இந்த அளவுக்கு எரிஞ்சும் அந்த ரூம்ல இருந்த பொருளுக்கோ பக்கத்துல இருந்த நாற்காலிக்கு கூட பெரிய சேதம் எதுவும் இல்லையாம். என்னது இது, எப்படி சாத்தியம்? அதுக்கு எந்த விளக்கமும் அந்த வீடியோல இல்ல. ஆனா இந்த விசித்திரமான விஷயத்தை தான் இது திரும்ப திரும்ப சொல்லுது. ஓஹோ, அப்ப இதுதான் அந்த உலகையே அச்சுறுத்திய அப்படிங்கிற தலைப்புக்கு காரணமா? உடல் எரிஞ்சு போச்சு, ஆனா பக்கத்துல இந்த பேப்பர் கூட எரியல. இது ஒரு மாதிரி அமானுஷ்யமா தோண வைக்குதுல்ல? நிச்சயமா. ஏன்னா இதுக்கு அறிவியல் பூர்வமா உடனே ஒரு விளக்கம் சொல்ல முடியல. எப்படியும் ஒரு மனித உடல் மட்டும் தானா இப்படி எரியும், சுத்தி இழுக்கிறதுக்கு ஒன்னும் ஆகாம. இது இயல்பா ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கும் தானே. ஆமா. அதனாலதான் அந்த காணொளி இந்த விசித்திரத்தையும் இது எப்படி வைரல் ஆச்சுங்கிறதையும், இணையத்தில் வைரலான பெண் சொல்றது, இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்கள் தான் அந்த பரவலாக்குச்சு. சரி, அந்த வீடியோ படியில வேற ஏதாவது சம்பந்தமில்லாத குறிப்புகள் இருந்ததா? இருந்துச்சு. தெரேசா ஃபிடில் கா சரோடாப்பான்னு ஒரு வரி. அதுல தெரேசா ஃபிடில் அப்படின்னு ஒரு பேர் வருது. தெரேசா ஃபிடிலியாவா? அது சரியா தெரியல. ஆனா இந்த பேருக்கும் மேரி ரீசர் சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு அந்த யூடியூப் படியில ஒரு விளக்கமும் இல்ல. அதுவும் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் குடல்படியா இருக்கலாம். இல்லனா வீடியோல சரியா சொல்லாம விட்ட ஒரு சின்ன துணுக்கா கூட இருக்கலாம். இப்படி சில தெளிவில்லாத விஷயங்கள் அந்த மூலத்துல இருக்கு. அப்போ மொத்தத்துல இந்த காணொளிப்படி நமக்கு என்ன சொல்ல வருது? மேரி ரீசரோட மரணம் 1951 நடந்த ஒரு பெரிய மர்மம். ஆமா. உடல் எரிஞ்ச விதம், சுத்தி இருந்த பொருட்கள் சேதமாகாதது, இதுதான் அந்த வீடியோட மைய கருத்து. ஏன் இப்படி ஆச்சுன்னு பதில் இல்ல, ஆனா அந்த மர்மமே ஒரு பெரிய ஈர்ப்புன்னு காட்டுது. கரெக்ட், சரியா சொன்னீங்க. இது மாதிரி விளக்கவே முடியாத விஷயங்கள் நம்ம கவனத்தை ஈர்க்கும். ஏன்னா அது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதா தோணும். குறிப்பா இந்த காணொளி சொல்ற மாதிரி அந்த எரிஞ்ச உடம்புக்கு பக்கத்துல இருந்த நியூஸ் பேப்பர் கூட அப்படியே இருந்துச்சுன்னு சொல்றது, அது அந்த மர்மத்தை இன்னும் கூட்டுது. அந்த உலகையே அச்சுறுத்தியங்கிற வார்த்தை கூட இது யாருக்கு வேணா நடக்கலாமோங்கிற ஒரு பயத்தை காட்டுற மாதிரி இருக்குல்ல? இருக்கலாம். அது ஒரு விதத்துல அந்த சம்பவத்தோட தீவிரத்தை காட்டுது. சரி, அப்போ கடைசியா ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இந்த மாதிரி இந்த காணொளி சொல்ற மாதிரி விளக்க முடியாத ரொம்ப விசித்திரமான சம்பவங்கள் ஏன் நம்மள எந்த அளவுக்கு ஈர்க்குது? குறிப்பா அந்த இன்டர்நெட் காலத்துல தகவல்கள் இவ்வளவு வேகமா பரவுறப்போ ஒரு புரியாத புதிரா இருக்கிற விஷயம், அது உண்மையோ பொய்யோ, ஏன் நம்ம மேல இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது? ஆமா, தீர்க்கப்படாத மர்மங்கள் மேல மனுஷங்களுக்கு இயல்பாவே ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா? இத பத்தி நீ என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிப்பாருங்க.